மாதா பிதா குரு மற்றும் நம் ஐஸ்வர்யங்களை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த நாள் இனிய நாளை அமைய இறைவனை பிரார்த்திப்போம். வாழ்க வளமுடன். ஹேவ் எ நைஸ் டே. ஓகே சார், உமன் சார் கிளாஸ் எடுக்க சொல்லுங்க சார். நீ கிளாஸ் எடுக்கணும்ல இதுல எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த தடவை சொல்லும்போது யோகா சார் உங்க மைக் மியூட்ல இருக்கு சார். பூபதின்ற ஒரு கிளாஸ். பூபதி சார் ரொம்ப நன்றி மேடம். பூபதி சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நன்றி சார். நன்றி வணக்கம். வீடியோ எல்லாம் போட மாட்டோம். என்னோட வீடியோ தெரியுதான் மட்டும் ஒரு வாட்டி யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க ஆன் பண்ணுங்க, நான் சொல்றேன் சார். வீடியோ ஆன்ல தான் இருக்கு. வந்து முடிச்சுக்காங்க. இல்ல சார், தெரியலைங்க சார். எனக்கு தெரியும் சார். தெரியும் சார், வீடியோ தெரியுது. அப்படிங்களா? சரி, ஓகே ஓகே, எனக்கு தெரியல. ஓகே சார், எனிவே நீங்க தெரியுதுன்னா பாஸ் தான். ஃபுல்லா தெரியுதா? ஓகே சார், ஃபுல்லா தெரியும். ஓகே சார். ஓகே சார், பூபதி சார் தெரியுது. ஓகே, थैंक यू. இப்போ சார்ஜ் ஃபுல்லா போட்டு எவ்ரிபடி சிட்டிங் கால் நீட்டி உட்காருங்க. ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கிளாஸ் முடிச்சிட்டு அப்புறம் கால் நீட்டி உட்காருங்க. ஓகே, உங்களுடைய கை விரலை பக்கவாட்டுல வச்சுக்கங்க சப்போர்ட்டுக்கு. ஓகே, ஜஸ்ட் உங்களுடைய கால் விரல்கள் இருக்குல்ல, ஜஸ்ட் பிரஸ் அண்ட் ரிலீஸ். ஓகேவா? கால் விரல்களுடைய அப்படியே பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, தென் கொஞ்சம் காலை லைட்டா 1 இன்ச் மட்டும் அகலமா வச்சுக்கங்க. கால் ரெண்டும் 1 இன்ச் மட்டும் அகலமா வச்சுக்கங்க. ஜஸ்ட் உங்களுடைய கால் ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, ஆங்கிள்ஸை மட்டும் ரொட்டேட் மட்டும் பண்ணுங்க. ரைட் சைடு ரொட்டேட். ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 பொறுமையா 8 சசி மேடம் கொண்டு வரல. அந்த ஆங்கிள் வந்து கீழே போய் நல்லா ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட்ல நல்லா போகணும். ஒரு ஆங்கிள் ஜஸ்ட் இது மட்டும் பண்ணக்கூடாது, சுத்தம் பண்ணி நல்லா ஆங்கிள் நல்லா கீழே போயிட்டு மேல வர மாதிரி இருக்கணும். இப்போ ஆப்போசிட் சைடு 10 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னால ஆங்கிள் சுத்தவே முடியல, எனக்கு ஷேக்கே ஆக மாட்டேது, ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு அப்படின்றவங்க உங்களுடைய கால் எடுத்துட்டு மடக்கி உங்க ரைட் சைட் காலை மடக்கி லெஃப்ட் சைட் கால் தொட மேல வைங்க. உங்களுடைய கையால கால் விரல்களை இப்படி பிடிங்க. இந்த ரைட் சைடு கையால உங்களுடைய ஆங்கிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நீயை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரொட்டேட். கீழே 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5. ஏன்னா உங்களால ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய கை விரலை வச்சு நீங்களே சப்போர்ட் வச்சு உங்களுடைய ஆங்கிள்ஸை நீங்களே ரொட்டேட் பண்ணிக்கலாம். லூசனிங் நல்லா ஆகும், உங்களுக்கு அந்த டைட்னஸ் இருக்காது. இப்படியே பண்ணும்போது உங்களுக்கு டைட்னஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி அடுத்த கால். ஓகே, சேஞ்ச் யுவர் லெக். 1
2, 3, 4, 5. Opposite side 1, 2, 3, 4, 5. Okay, ankles முடிஞ்சிச்சு. இப்போ நீ உங்களோட ரைட் சைடு தொடைக்கடியில உங்க கை வைங்க. ஜஸ்ட் உங்க காலை மட்டும் தூக்குங்க. 1, 2. காலை கீழே வைக்க கூடாது. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. Okay, change your leg, change your left leg. உங்க லெஃப்ட் leg தொடைக்கடியில உங்க கையை பிடிச்சிட்டு காலை தூக்கிங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. உங்க காலை கீழே வைக்காம உங்களுடைய கை சப்போர்ட்ல அப்படியே கால் நிக்கட்டும். உங்களோட நீயை மட்டும் மடக்கி நீட்டுங்க. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. இப்போ இந்த நீயை ரொட்டேட் பண்றோம். 1 செகண்ட். உங்களுடைய கால் அகைன் உங்க தொடைக்கல்ல கை வச்சுட்டு உங்க காலை தூக்கிங்க. ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Opposite side 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, relax. Change your leg. உங்களுடைய லெஃப்ட் leg ரைட் பண்ணிக்கங்க. அகைன் ரொட்டேஷன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Opposite side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அவ்வளவுதான். இப்போ நிறைய பேர் போட் பார்த்துருப்பீங்க. இந்த படகு வந்து ஓட்டுற மாதிரி. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம கையில எப்படி நம்ம உடம்புலயே வச்சு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. கால் நீட்டிக்குங்க. ஓகே, ரைஸ் போத் தி ஹேண்ட். ஜஸ்ட் ஃபார்வர்ட் பெண்ட். அப்படியே திருப்பி கை பின்னாடி வந்துட்டு அப்படியே முன்னாடி போய் திருப்பி ஃபார்வர்ட் பெண்ட். அகைன் 1, 2, 3. முடியாதவங்க கூட இதை அழகா பொறுமையா பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரிலாக்ஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹிப் ஜாயிண்ட் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். உங்களோட ஷோல்டரும் ஆட்டோமேட்டிக்கா சைமல்டேனியஸா ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இப்போ ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்படியே ரிவர்சல். 1, 2, கை மட்டும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. as much as உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ண உங்க பாடி அதுவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க பண்ண உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்துடும். முதல்ல டைட்னஸா இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம பண்ணாததுனால இப்ப லூசனிங் பண்ண இந்த மாதிரியான வார்ம் அப் எல்லாம் பண்ண அதுவும் ஆட்டோமேட்டிக்கா லூசனிங் ஆகி நீங்க தலை போய் தலை தொட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இப்போ நெக் கை சப்போர்ட் வச்சுக்கங்க முடியாதவங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டா பாருங்க. அப், ரைஸ் யுவர் ஹெட், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன்.
up, down. இப்போ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு டர்ன் பண்ண போறீங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு டர்ன் மட்டும் பண்ணுங்க. 1 2 இந்த கழுத்தை மட்டும் டர்ன் மட்டும் பண்ணுங்க. 1 2 1 2 1 2 1 2. இப்போ பெண்ட் பண்ண போறீங்க. உங்களுடைய கழுத்தை ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ண போறீங்க. அப்படியே சாய்க்கணும், அவ்வளவுதான். சாய்ச்சிங்கன்னா போதும். 1 2. உங்க காது வந்து உங்களுடைய ஷோல்டர்ல படுற மாதிரி ட்ரை பண்ணி பெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கழுத்தை. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், அப்படியே பொறுமையா பண்ணுங்க. உங்க பாடி அழகா சப்போர்ட் பண்ணும். சூப்பரா உங்களுக்கு வார்ம் அப் ஆயிடும். உங்களுக்கு லூசிங் நல்லா ஆயிடும். உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி சூப்பரா கிடைக்கும். இப்போ பெண்டிங் பண்ணிட்டோம். இப்போ ரொட்டேஷன் கழுத்தை முடிஞ்சவங்க பொறுமையா பண்ணுங்க. 1 2 3. அப்படியே ஆப்போசிட் சைட். 1 2 3 4. Okay, relax. Just stay there. 1 2 3. Okay. Okay, ready for Surya Namaskar. Surya Namaskar. யாராவது ஒருத்தர் மட்டும் லாகின் பண்ணி சொல்லுங்க. சூரிய நமஸ்காரம் வந்து என்னுடைய வியூ ஃபுல்லா தெரியுதுங்களா சார்? இப்பதான் தெரியல. இப்போ ஓகே, நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். அடுத்த வாட்டி நான் 1 2 3 சொல்லுவேன். நீங்க அதே மாதிரி ஒரு 4 ரவுண்ட் நம்ம பண்ணலாம். சரிங்களா? சார் கேமரா டான்ஸ் கேமரா சார் ஸ்ட்ரைட்டா கேட்க முடியுமா சார்? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். இது ஃபுல்லா தெரியாது. ஓகே தெரியுங்களா? தெரியும் சார், தெரியும் சார். ஓகே, தேங்க்ஸ். 1 Ennamasana, 2 Uttanasana, 3 Padasana, 4 right leg back Singalanasana, 5 Parvadasana. பர்வதாசனால உங்க கால் ரெண்டும், இந்த கால் விரல், இந்த கால் குதிக்கால் இருக்குல்ல, அது தரையில போய் படணும். ஓகேவா? முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா அதான் ஃபைனல் பொசிஷனு. ஆனா வர்றாதவங்க கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. அப்படியே உங்க முட்டியை நீ வைங்க, உங்க செஸ்ட் வைங்க, உங்களுடைய சின்ன வைங்க. சார் உங்க கால் தெரியுங்க சார். அதனால தான் லேண்ட்ஸ்கேப்ல வச்சேன். ஆக்சுவலா லேண்ட்ஸ்கேப்ல வச்சாதான் ஃபுல்லா தெரியும்ட்டு. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல வைங்க சார். அதான் லேண்ட்ஸ்கேப்பே வைங்க சார். பட் அது இல்ல இந்த டைரக்ஷன், இன்னொரு டைரக்ஷன் தெரியுங்க சார். வருது. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க சார், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சார். சார் ஃப்ரண்ட்ல இருக்க மேட் மட்டும் தெரியும். ஓகே 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 சார்.
அஷ்டாங்க நமஸ்கார். உங்களுடைய நீ வைங்க, உங்களுடைய செஸ்ட் வைங்க, உங்களுடைய சின், இந்த 3 பார்ட்டும் தரையில இருக்கணும். உங்களுடைய கால் மடக்கி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். குதிக்கால் விரல் வந்து ஓகே. அப்படியே புஜங்காசனா, புஜங்காசனா, சர்வாதாசனா. Okay, right leg forward, left leg forward. மறுபடியும் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 7 8 9 10 11 12. మాట్లాడతావా? Again, ready? 1 2 3. உங்களால குனிய முடியல அப்படின்னா எவ்வளவு குனிய முடியுமோ அவ்வளவு மட்டும் குனிந்தா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா உங்க காலுக்கு பக்கத்துல உங்க விரலை வைக்கணும். இந்த விரல்கள் எப்படி இருக்கணும்னா 10 விரல் இருக்கிற மாதிரி இருக்கணும். கை விரலும் சேர்த்து, கால் விரல் சேர்த்து 10 விரல் இருக்கிற மாதிரி இருந்தா சூப்பர். அதான் கொஸ்டின் சூப்பர் செம்மையா இருக்கும். ஓகே, 3 4 5 என்ன மாட்டாங்க? 7 சரி, ஏன் மாட்டாங்க? 8 9 10 11. இப்போ லெஃப்ட் லெக் inhale, normal inhale, deep inhale and exhale. 1 2 3. பொறுமையா வாங்க. 4. லெஃப்ட் லெக் பேக். உங்களுடைய உங்க கை வச்சதுக்கு அப்புறமா அந்த கை அந்த இடத்துல இருந்து மூவே ஆகக்கூடாது. அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க கை வச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாம கால் மட்டும் போகணும், வரணும். உங்க கை அதே இடத்துல இருக்கும், அதே இடத்துல அந்த கால் வந்துடணும். Again, left leg forward, right leg forward, inhale or back, exhale, come to prayer position. Once again, wait பண்ணுங்க. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. The 12 step முதல்ல ரைட் லெக் மட்டும் தான் பண்ணும். இப்போ லெஃப்ட் லெக் 1 again come to prayer position. 1 2 raise both the hands up. 3 forward bend. 4 left leg back. 5 right leg back. 6 forward bend. 7 both the see the top Bhujangasana. 8 9 10 11 12. Relax. Take a deep breath in, breathe out. உடைய மூச்சு காத்த கவனிங்க. Take a deep breath in, breathe out.
இப்போ மூச்சு காத்துல ஒரு ஸ்டெப்புக்கும் எப்படி நம்ம மூச்சு காற்றை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப்ஸ்லயே சொல்றேன். Take a deep breath in, breath out. Take a deep breath in, breath out. Take a deep breath in, breath out. Inhale out back. Exhale forward bend. Inhale right leg back to the top. Exhale left leg back. Forward bend, holding a forward bend. Inhale to the top. Exhale to the toe. Toe பார்க்கறோம்னா மறுபடியும் பர்வதாசனா வந்துடணும். உங்களுடைய toe பார்க்குற மாதிரி உங்களுடைய மவுண்டைன் போஸ் எடுங்க. Inhale right leg forward. Exhale left leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. Take a deep breath in, breath out. நல்லா மூச்சு காத்து நல்லா இழுத்து விடுங்க. Take a deep breath in, breath out. Again, left leg. Inhale or back. Exhale, forward leg. Inhale, left leg back, the top. நல்லா தலை தூக்கி மேல பார்க்கணும். Exhale, right leg back, பர்வதாசனா. கால் ரெண்டும் நல்லா பாதங்கள் கீழே இருக்கணும். Holding forward bend. Inhale to the top, Bhujangasana. Exhale to the toe. Again, Purvadasana. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. மூச்சு நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. ஒரு ஸ்டெப்புக்குமே ஒரு மூச்சு. முதல்ல பழகும் போது வராது, ஆனா அது பழக பழக வந்துடும். இனிமே நம்மள பழமொழி நிறைய இருக்கு, பழக பழக எல்லாமே வந்துடும் அப்படின்றது வந்துடும். ரெண்டு மூணு நான் பழக்கன்ற மாதிரி நம்ம பழக பழக அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். நம்மளுக்கு வரலையேன்றது முடியாதுன்னு கிடையாது, முடியும், கண்டிப்பா முடியும். உரிமையா பண்ணுங்க. Take a deep breath in, breath out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back to the top. To the top. நல்லா தலை தூக்கி மேல பார்க்கணும். Exhale, left leg back. Purvadasana. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Exhale, left leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Exhale, right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward.
Inhale, arch back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. They lie down. Everybody. They படுத்துக்குங்க. Lie down. Lie down in the Savasana. Concentrate on your breath. Concentrate on your normal breath. Concentrate. Relax, relax, relax. உங்களுடைய ரைட் லெக்கை மடக்கி லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி எழுந்துக்குங்க. Sit down in a comfortable position. ரிவ்யூக்கு அப்புறம் ஆசனாக்கு அப்புறம் ரிவ்யூ ஆகுது. ஜஸ்ட் ரிவ்யூக்கு அப்புறம் ஆசனா சார். ஓகே. துர்கா மேடம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா புரியுமா? வீடு தெரியுமா உங்களுக்கு? பேக்ரவுண்ட்ல திங்ஸ் இருக்குன்னா தேங்க்யூ சார். இப்போ நான் செய்யணும்ல. அடுத்தது நம்ம இப்போ சாட்டர்டேலேருந்து பார்த்த ஆசனாஸ்லாம் திரும்ப ஒரு வாட்டி பார்க்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தாடாசன் பார்த்தோம். அவங்க கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டையும் லாக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூச்சை மேலே உள்ள இழுத்துட்டு அப்படியே உங்களோட டோஸ்ல நில்லுங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் நில்லுங்க. கைகள் ரெண்டும் காது ஒட்டி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நம்ம பண்ணது தாலாசன். அடுத்தது அர்த்த சக்கராசன். கால்கள் கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டையும் அதே மாதிரி லாக் பண்ணிட்டு மூச்சை உள்ள இழுத்துட்டு நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி அப்படியே ரைட் சைட் ஸ்டாண்ட் பண்றீங்க. அர்த்த சந்திரன். இந்த பொசிஷன்ல நார்மல் பிரீத்திங் ஒரு 10 கவுண்ட் ஹோல்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பிரீத்திங். நல்லா டீப்பாக மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. அடுத்தது ஆப்போசிட் சைடு போகிறோம். இப்போ ரைட் சைடு செஞ்சீங்கன்னா லெஃப்ட் செஞ்சுக்கோங்க. லெஃப்ட் செஞ்சீங்கன்னா ரைட் சைடு பெண்ட் பண்ணுங்க. எக்ஸேல் த டவுன். நார்மல் பிரீத்திங். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9
சரி இல்லை இது 2 ஆசனாவில் ஏதாவது டவுட் இருக்கா? புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க சொன்னாங்க. புரிஞ்சுதா? திரும்ப சொல்லணுமா? சரி ஓகே, யாரும் அது சொல்லலை, புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்தது உட்கட்டாசனா சேர் எக்ஸசைஸ். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் கைகள் ரெண்டையும் உங்கள் ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப்படியே சேரில் உட்கார்ற மாதிரி கீழே உட்கார போகிறோம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் டவுன். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டவுன் பண்ணி உட்காருங்க. இதுக்கு ரொம்ப முன்னாடி பெண்ட் பண்ண வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிவ்யூ கிளாஸ்ன்றதுனால நான் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது சிட்டி ஆசனா, அதாவது ரைட் சைடில் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம 2 காலையும் கிராஸ் மாதிரி வைக்கிறோம். உங்களோட சுண்டு விரல் கொண்டு தரையில் பதிஞ்சிருக்கு. கைகள் 2ஐயும் கோர்த்து அப்படியே உங்களோட தலைக்கு மேலே வச்சுக்கிறீங்க. மேலே போகும்போது இன்ஹேல் பண்ணுறீங்க. இதில் வச்சதுக்கப்புறம் நார்மல் பிரீத்திங் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. தென் கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆகுங்க. நல்லா பிரீத்திங் ரிசர்வ் பண்ணுங்க. ஒரு 5 கவுண்ட்ஸ் நல்லா உள்ள எடுத்து விடுங்க. இப்போ வலது காலை முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஆப்போசிட் லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்ல வைங்க. அடுத்த கால் சைடில் இருக்கட்டும். துண்டு விரல் 2ம் தரையில இருக்கணும். மேம் உங்க கால் தெரியல மேம். இப்போ இன்னும் கொஞ்சம் போங்க, பின்னாடி போனா தெரியும். பின்னாடி போ. தெரியுமா? தெரியல. ஓகே மேடம். கிட்ட வந்து தெரியுதுங்களா? ஓகே மேடம், தெரியுது துர்கா மேம். ஓகே. இதுக்கு முன்னாடி ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க. 2 காலும் இப்படி இன்ட்டு மாதிரி கிராஸ்ல இருக்கணும். உங்களோட பாதங்கள் துண்டு விரல் தரையில இருந்தா இப்படி கிராஸ்ல இருந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு பாதங்கள். கைகள் 2ஐயும் லாக் பண்ணிட்டு உங்களோட ஹெட்ல வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதுக்கு பேரு சிக்கி ஆசனா. ரிலாக்ஸா வெளியே விடுங்க. அடுத்த 2 ஆசனாவும் இப்போ நம்ம ஏற்கனவே சூரிய நமஸ்கார்ல பார்த்ததுதான். பாத ஹஸ்தம் பண்ண போறோம். ஹஸ்தம்னா கை வந்து உங்க பாதங்களை தொடுறதுனால பாத ஹஸ்தம். ஹஸ்னாவோட பேரு இல்லை. உங்க கால் வந்து உங்களோட ஷோல்டர் அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க. நல்லா டீப்பா
இன்ஹேல் பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இன்ஹேல் பண்ணி பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து எக்ஸேல் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து உங்கள் தலை முட்டியை தொடணும். அது வந்து எக்ஸ்ட்ரீம் போஸ்ட். உங்களால் யார் யாருக்கு எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுதோ அவங்களும் பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Inhale back. டெய்லி செய்ய நாட்னாலாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ பாதஹஸ்தம் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் திரையாசனா பண்ண போகிறோம். பேக்வேர்ட் பெண்ட் பண்ண போகிறோம். உங்கள் கைகள் ரெண்டையும் முதுகிட்ட சப்போர்ட் கொடுத்துட்டு அப்படியே பின்னாடி சாயுங்க. மேலே போகும்போது இன்ஹேல் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக எக்ஸேல் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரீத்திங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் பொசிஷனுக்கு வரணும். இந்த exhale down, normal breathing. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. நல்லா உங்களோட மூச்சு உள்ளே வச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 கவுண்ட். நல்லா டீப் இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். அப்பப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசனா பண்ணுறப்போ அந்த டயர்ட்னஸ் தெரியாது. நிறைய பேர் புதுசாக வந்துருக்கீங்க, செஞ்சு பழக்கம் இல்லாதவங்களுக்கு உடனே செய்யறது கஷ்டமாக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும். இருந்துச்சு இல்லைன்னா வேற எங்கேயா காற்று கீழே போயிருக்கும். அடியில் பார்த்தா தெரியும் அவங்களோட பஞ்சு. ஓகே, ரிலாக்ஸ். அதுக்கடுத்து நம்ம திரிகோணாசனம் பார்க்க போகிறோம். திரிகோணம்னா முக்கோணம். நம்மளோட ஆசனா இப்போ முக்கோண வடிவில் இருக்கும். திரிகோணாசனம் நம்ம ஆசனத்தை உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா வைடன் பண்ணிக்கோங்க. விரிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நார்மலாக இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக், அதாவது இடது கை வலது காலுக்கு பக்கத்தில் வச்சு அடுத்த கை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. மேலே நீட்டி இருக்கட்டும். மேலே நீட்டி இருக்கிறோட கை விரல பாருங்க. உங்களோட ஆகாய இருக்கிற இல்லையா நடுவரலை பாருங்க. நடுவரல் நுனிய பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Last and in the இப்போ ஒரு சைடு செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. ஆப்போசிட் சைடு கண்டிப்பாக செய்யணும். இந்த கீழே போகும்போது exhale the down. அதே மாதிரி எந்த கை பண்ணீங்கன்னா முன்னாடி அதுக்கு ஆப்போசிட் ஹேண்ட் மேலே ரைஸ் பண்ணி உங்களோட நடுவிரல் நுனியை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. அடுத்தது நம்ம வீராசன் பார்த்தோம். வீராசன் அப்படின்னா உங்களோட ஒரு காலை முட்டியை இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் விரல்களை
விரல்களில் நின்றுக்கோங்க. விரல்களில் நின்னீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா கீழே போகும். அதுக்கப்புறம் கைகள் ரெண்டையும் நில் பண்ணி நமஸ்கார் பொசிஷனில் வந்துடுங்க. அப்படியே 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Clap. ஒரு கால் செஞ்சுட்டு இருக்கும். எந்த கால் பின்னாடி இருக்குதோ இப்போ அந்த காலை முன்னாடி எடுத்துட்டு வந்துருங்க. அந்த காலை பெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்ல இருந்த கால் இப்போ பேக்ல போயிட்டு பேக்ல போன காலோட விரல்களை வச்சுக்கோங்க. நில்லுங்க. நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி கைகள் ரெண்டும் நமஸ்கார் பொசிஷனுக்கு வாங்க. 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணும்போது நார்மல் பொசிஷன் வந்துருங்க. டீப்பா இன்ஹேல் பண்ணி ஸ்லோவா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. சூரிய நமஸ்கார்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதனால அதெல்லாம் பண்ணதுனால நமக்கு இந்த ஆசனாஸ்லாம் பண்றதுக்கு உடம்பு நல்லா ஒத்துழைக்கும். அடுத்து நம்ம பண்ண போறது விருட்சாசனம். உங்களோட லெஃப்ட் லெக்கை கீழே வச்சுட்டு ரைட் லெக் எடுத்து உங்களோட ஜனன உறுப்புகள் பக்கத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி நமஸ்கார் பொசிஷன் வாங்க. ஏதாவது ஒரே பாயிண்ட்டை பாருங்க, ஆடாத பொருளை பாருங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை எடுத்து உங்களோட ஜனன உறுப்புகள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படியே கைகள் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஹேல் பண்ணி நமஸ்கார் பொசிஷன் வாங்க. அப்படியே ஒரே இடத்த பாருங்க. பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லாம் கைகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கால்களை கீழே வைங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு காலில் நம்மளோட ஃபுல் வெயிட்டையும் உடம்பு கால்கள் தாங்குற அளவுக்கு கால்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க கொடுக்க வந்துடும். அடுத்தது ஏகபாதாசன் பண்ண போறோம். இப்போ பண்ணது விருட்சாசன். கால்களை ஒரு காலை எடுத்து நம்ம ஜனன உறுப்புகள் பக்கத்துல சொல்லியா, இப்போ இன்னும் அந்த அதே காலை எடுத்து வயிறு கிட்ட வைக்க போறோம். அப்படியே அதுகளை மடக்கி உங்களோட ஸ்டொமக் கிட்ட வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொசிஷன் கைகள் ரெண்டையும் நமஸ்கார் பொசிஷன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்கள் இதை ரொம்ப ஃபுல்லா மடக்கிறதுனால கொஞ்சம்
நீ பெயின் இருந்ததுன்னா கால்கள் அப்படி உதறி விட்டுக்கோங்க. இப்போ எந்த காலை மடக்குனீங்களோ அந்த காலை கீழே வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் லெக் எடுத்து மேலே இடுக்கி ஸ்டொமக்கு கிட்ட கொண்டு வரீங்க. நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி நமஸ்கார் பொசிஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. நல்லா முடிச்சு இங்கே எடுத்து விடுங்க. இப்போ ஸ்டாண்டிங் ஆசனாவில் சாஃப்டாக கருடாசன் பார்க்க போகிறோம். லெஃப்ட் லெக் கீழே இருக்கு இல்லையா, அது மேலே ரைட் லெக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கால்களை பின்றோம். ஒரு எப்படி பாம்பு இப்படி குடஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம கைகளும் கால்களும் நம்ம அடுத்த கை கால் மேலே ஊடுருவி வருது. அப்படியே நல்லா ஒரே இடத்த பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம கை கால் வந்து இன்னொரு காலோட மேலே பின்னி பிணைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஏதோ சிட்டிங் பொசிஷன் வந்துடணும். அப்பதான் உங்களால ஹோல்ட் பண்ணி நிற்க முடியும். இப்போ ஒரு கால் செஞ்சுட்டோம் இல்லையா, அடுத்த கால் ஃபர்ஸ்ட் வராதவங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி படுத்துட்டு பண்ணும்போது அது ஈஸியா. கைகளையும் அதே மாதிரி ஒரு கையோட இன்னொரு கை பின்னி கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பண்ணோம். இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. அடுத்தது சிட்டிங் ஆசனாஸ் பார்க்கலாம். சிட்டிங் ஆசனாஸ் போகலாமா? யாருக்காவது டவுட் இருக்கா? திரும்ப செஞ்சு காட்டணுமா? போலாம் மேம். அப்படியே எல்லாரும் பாருங்க. சிட்டிங் பொசிஷன். கொஞ்ச நேரம் நல்லா டீப்பா கொஞ்சம் உள்ள இழுத்து எண்ணெயை விடுங்க. நம்ம பார்க்க போறது உதபாதாசன். நம்மளோட கால்கள் ரெண்டும் பட்டர்ஃப்ளை போஸ் சொல்லுவாங்க. ரெண்டு கால்களோட பாதங்களையும் ஒட்டி நம்மளோட கைகள் ரெண்டும் உங்க கால் விரல்களை நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி உங்களோட உடைகள் ரெண்டும் கால் முட்டி ரெண்டும் பிறகடிக்கு பறக்கிற மாதிரி இருக்கும். பண்ணலாம். 3 4 5 6 7 8 9 கசாயம் போட்டாச்சு. கசாயம் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. 11 12 13 பாக்ஸ் கொண்டு கீழ வைங்க. 15 ப்ளூ கலர் பாக்ஸ் கொண்டு கீழ வைங்க. 17 18 19 20 21 22
23, 24, 25, ஏய் கண்ணு அப்படியே இழுக்க கொஞ்சம் அவுத்து வை கண்ணு இது கொஞ்சம் இழுத்து 27, அவ்வளவுதான். நான் இது இப்படி பண்ணி 28, இல்ல அவ்வளவுதான். 29, அது அப்படியே கீழே வச்சுக்கலாம். 28. வீடியோ ஃபைனல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களோட விரல்களை மூக்கால டச் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் த டவுன். ஓகேவா 1, ஆன் பண்றேன் எப்படி 2, இருக்குன்னு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now, லாஸ்ட்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஆசனாஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். நம்ம பண்ணதுக்கு பேரு புதபாதாசன். அதுக்கு நீங்க பார்க்க போறது பிருஷ்டகோணாசன். இன்னொரு அது பேர் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. புதபாதாசன் பட்டர்ஃப்ளை போஸ் சொல்லுவாங்க. புதபாதாசன். சரிங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பிருஷ்டகோணாசன். உங்க கைகள் ரெண்டையும் உங்க முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. உங்களோட ஹேண்ட் சப்போர்ட்ல உடம்பு பின்னாடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட்டா இருக்குது. ரைட் லெக்க மேல தூக்கி அப்படியே கிராஸ்ல திரும்பவும் ரைட் லெக்கும் கீழே தான் டச் ஆகுது, தரையில தான் டச் ஆகுது. அப்படியே நார்மல் பிரீத்திங். 1, 2, 3. சொல்லுங்கம்மா. தெரியல தெரியலமா. தெரியும். உன் இடத்த கொஞ்சம் டிஷ் பண்ணோன்னே உனக்கு ஆக்க போகிறேன். ஏய் இவன் அதுக்கு தாங்க முடியடி. எனக்கு வீட்டில் வெளியில் ஏதாவது வீடு ரெண்ட் எடுத்து கொடுத்துரு. கொஞ்சம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணோன்னா இனிமேல் நீ அங்கே உட்கார பண்ணுறான். ஒர்க்கப்ப நாங்க கொடுத்துருவோம்டா. இப்ப தெரியுதா பாருங்க. அதான் சொன்னேன் எனக்கு வெளியில் வீடு தெரியுதுங்களா இப்போ? தெரியுது சாமி நல்லா இருக்கும். ஓகே. இப்போ லெஃப்ட்ல ஸ்ட்ரைட்டா இருக்கு. சரியா போகும் ரைட்ல ஏறிதுனா. ரைட் பண்ணி அப்படியே சைடுல கீழே கொண்டு வந்து நிக்கிறோம். உடம்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உடம்பு திரும்ப கூடாது. உடம்பு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். கால்கள் தான் சைடுல வருது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ எந்த காலை எடுத்துட்டு வந்தீங்களோ கிராஸ்ல கொண்டு வந்தீங்களோ அந்த காலை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இருந்த அடுத்த காலை கிராஸ்ல எடுத்துட்டு போறோம். கைகள் ரெண்டும் உங்க முதுகுக்கு பின்னாடி சப்போர்ட் வச்சுக்கோங்க. டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணிட்டு காலை போய் கீழே வச்சிடுறீங்க. உடம்பு ஸ்ட்ரைட்டா தான் ஷோல்டர்லாம் திரும்பல. சொல்லுங்க. வீடியோ கொஞ்சம் டர்ன் பண்றீங்களா தெரியல. சுதா மேடம் நீங்க பழைய மாதிரி வச்ச மாதிரி கரெக்டா இருக்கு மேடம். நீங்க இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அதுவே கரெக்டா இருக்கு. ஓகே. எல்லாம் மேக்கப் எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க. மேம் இப்போ ஓகே மேம். ஃபைன் மேம். ஓகே. எந்த கால் பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல எஸ் பண்ணிட்டு போய் 10 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 அப்படிதான் பண்ணிட்டு 8 9 10. இதுல உங்களோட ஷோல்டர்லாம் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. உங்களோட ஹிப்ல இருந்து கால் தான் திரும்புது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு டவுட் இல்ல. பிருஷ்டகோணாசன் இதுக்கு பேரு. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜானு சிரசாசன். ஜானுனா முட்டி, சிரசுனா தலைகள். நம்ம முட்டியை வந்து தலைகள் டச் பண்றதுனால
ஜானு இது flexible ஆயிடுச்சு சிரசாசன். அப்படின்னா நான் எல்லா சனமும் செஞ்சு முடியும். அது flexible. வீட்டை கொடுக்கணும் சரி. ஒரு காலை ஏற்றிக்கோங்க, இன்னொரு காலை மடக்கி வச்சுக்கோங்க. நல்லா டீப்பா பண்ணி உங்களோட கை விரல்கள் கால் விரலை தொட போகுது, உங்களோட தலை முட்டிய தொட போகுது. ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் மேலே மீன் பண்ணி தொடுற மாதிரி டச் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கால் விரல்களை பிடிக்கலாம். Deep inhale, slowly exhale. Deep inhale, slowly exhale. Deep inhale, slowly exhale. அப்படியே உங்களோட கால் விரல்களை அந்த அந்த இது மருந்து எடுத்துருவோம். இப்பதான் செய்யறேன்றவங்க உங்களோட விரல்களை பிடிக்கிறது அந்த இந்த வந்து பெரிய விஷயம். மேல அந்த இது ஃபர்ஸ்ட் விரல்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு இது பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா கால்களோட அடிப்பகுதிக்கு உங்களோட பாதங்களை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே உங்களோட தலை வந்து முட்டிய தொடணும். இந்த 2 முட்டிக்கு பக்கத்துல கையோட முட்டி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 மாதிரி அந்த போட் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இது ஈஸியா வரும். ஒரு கால் செஞ்சுட்டு அப்படியே விட்டக்கூடாது, அடுத்த காலும் செய்யணும். இப்ப எந்த கால் நீட்டி இருந்துச்சோ அந்த காலை மடக்கிட்டு அடுத்த காலை நீட்டிக்கோங்க. பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. பின்னாடி நீந்து முன்னாடி ஒரு 3 டைம் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. Inhale the exhale the down. Inhale the exhale the down. Inhale the exhale the down. 1 2 3 4 5 இதுவே அப்படின்னா நம்ம எதுவா சிப் பண்ணி குடிச்சிரணும். 7 8 9 10. இது ஜானு சிரசாசன். பரிவர்த்தன ஜானு சிரசாசனம் நேற்று நம்ம பார்த்திருக்கோம். பரிவர்த்தன ஜானு சிரசாசனம் அப்படின்னா நம்மளோட உடம்பு முன்னாடி வந்துடணும். உங்களோட கால் முட்டிக்கு பக்கத்துல கை முட்டியும் வச்சுக்கோங்க. உங்களோட பாதங்கள் அதாவது கட்டை விரல் கிட்ட இந்த கட்டை விரல் கைகளால பிடிக்கணும். பிடிச்சதுக்கு அப்புறம் நார்மல் பிரீத் எக்ஸல் பண்ணிருக்கீங்க. நார்மல் பிரீத்திங் இன்ஹேல் பண்ணி அடுத்த கைகளை உங்களோட காலோட துண்டு விரல் ப்ரெஸ் பண்ணிட்டு மேல அப்படியே வந்து பாக்குறீங்க. உங்க தலை பின்புறம் முட்டியில டச் ஆகுது. இது பரிவர்த்தன ஜானு சிரசாசன். நார்மல் பிரீத்திங் 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்ல ஒரு சைடு செஞ்சுட்டு விட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடு போகலாம். சொல்லுங்க மேம். ரைட் லெக்னா ரைட் ஹேண்ட புடிச்சுக்கணும். ஆமா 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 அதுதான் நான் பார்த்தேன். அதே சைடு தான். ஓகே ஏன் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. நான் டப்பா தூக்கிட்டு நான் வெளியில செய்ய போறோம். எந்த கால் நீட்டி இருந்ததோ அந்த காலை மடக்கிக்கோங்க. ஆப்போசிட் சைடு. இப்போ என்ன வந்து வலது காலை நீட்டிட்டு என்னோட வலது கை வலது காலை கட்டு விரல பிடிச்சிருக்கேன். ஆப்போசிட் அடுத்த கை அதாவது இடது கை வலது காலை துண்டு விரல் பக்கம் பிடிச்சி தலை பின்னாடி திரும்பி பார்க்குது.
1 2 3 4 ஊசி போட்டு 5 6 7 8 9 10 relax போய் ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை நமக்கு. இன்னைக்கு நான் 7 மணிக்கு அதை இல்ல குடிச்சேன். நீங்க பண்ணிக்கோங்க பிகாஸ்னால ஒன்று லாஸ்ட் பश्चिमोत्तासन இருக்கு அடேங்கப்பாடி. அது ஒன்று மட்டும் இதெல்லாம் பார்த்துக்கலாம் தப்பான ஆசனாங்க. என்னடா பப்பி இருமிட்டுருக்கா? இருமுறியா தும்புறியா? பश्चिमोत्तासனுக்கும் இப்போ சிங்கிள் லெக் பண்ணுவோம் இல்லையா இப்போ கால்கள் நல்லா பிடிச்சிட்டு தலையை வச்சுட்டோம் அது ரெண்டு காலையும் ரெண்டு கையாலையும் சேர்த்து செய்ய போகிறோம் ஒரு மாசம் செய்ய வேண்டியதை இந்த 3 நாள்ல பண்ணுனா அதே மாதிரி ஒரு பின்னாடி ஒரு 2 டைம் கழிச்சு பண்ணீங்கன்னா உங்களை கால்களை வெட்டுறதுக்கு இதுவாக இருக்கும் இந்த டவுன் இந்த ஆர்த்தி நீ போய் குளிச்சிட்டு வா, நான் போகணும் அப்புறம் லேட் ஆகும். டவுன் பிகினர் ரெண்டு பேரும் குளிச்சு வந்துடுங்க சீக்கிரம். யூடியூப் நான் கிளாஸ் யார் யாருக்கு எந்த ஸ்டேஜ் வருதோ நல்லா பிடிச்சிக்கோங்க மேக்ஸிமம் உங்களோட கால்களோட கட்டை விரலுக்கு கீழே கைகளை இப்படி வச்சு பழகுனீங்கனாலே உங்களுக்கு காலுக்கு நல்லா கீழே மூஞ்சி பின்னாடி கழுவுங்க இருக்கிற சுத்தல அப்படியே. இந்த சியாட்டிக்கா நவுன்ஸ் எல்லாம் கழுவு நல்லா அப்படியே மூஞ்சி இருக்கும் கழுவு. இது உங்களுக்கு வந்து நான் தான் அடுத்த உங்களால கீழே போய் தலையா முட்டியால தொட முடியும் ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்குறேன் நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் ட்ரை பண்ணணும் நீங்க நெக்ஸ்ட் இயர் டவுன் அப்படியே எடுக்கும் 1 2 எந்த வீடியோவும் நான் கேட்கல. 4 அடுத்த வாரம் 5 இதெல்லாம் ஆபீஸ் ஒர்க்ல பிஸியா இருக்கா? நீங்க அப்பா போறோம் இப்போ இதுக்கு கேட்க முடியுது. 10 ஃபைனல் ஸ்டேஜில் உங்களோட கால் முட்டில என்னைக்கு உங்க கூட தூக்கக்கூடாது ஜாயின் பண்ணா என்னால மத்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க வந்துடும் ஏதாவது டவுட் இருக்குங்களா லாஸ்ட் 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் அப்படியே ஒரு நிமிஷம் நான் சாப்பிட்டு படுங்க வேலையை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிக்கோங்க இப்போ படுத்தாலும் ஒரு சைடு திரும்பி படுக்கணும் 3 நாள் தேன். அப்படியே 18 பசங்க. உங்களோட பிரேக் வாஷ் பண்ணுங்க முடிய போகுது. அடுத்த வாரத்தோட முடியுது. அடுத்த டீப்பா இந்த ஃபில் வாரம் பண்ணி இந்த வாரம் ஸ்லோவா அடுத்த ஃபில் வாரம் பண்ணுங்க அப்படியே லைட்டா அப்படி பண்ணுவாங்க. நார்மல் அளவு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த உடம்பு அவள்லாம் உங்களுக்கு சாப்பிடவே சொல்லுங்க ஒயிட் அவள் சாப்பிட சொல்லுவாங்க அதெல்லாம் அடுத்து வரும். என்ன வந்து சவாசனம் வச்சு சொல்றது இல்லையா? சவாசனம் எனக்கு பிடிக்க மாட்டேன். நான் மட்டும் படுத்து பேச முடியாது என்ன சொல்ல மாதிரி. நாங்கள் கிளாஸை முடிச்சுட்டே வந்துக்கலாம் அந்த கலைவாணி கிளாஸை இப்போ அந்த ஒரு பிள்ளை தான் வந்துச்சு யார்? கலைவாணி பரவாயில்ல விடு. இல்ல. ஏதாவது ஒண்ணு எடு. அதை இப்போ திடீர்னு அப்படியே உங்களோட முன்னாடி இடது கையை உங்களோட தொப்புள் மேலே வைங்க ஒரு வேலைக்கு ஒன்று எடுத்து சொல்லுன்னா என்ன பண்ணும்? வலது கைப்பக்கம் திரும்பி படுங்க நான் சரி அது அப்படியே எடுத்துட்டு தான் ஒன்று ஜஸ்ட் நான் வந்து அப்படியே ஒரு டைம் கம்மியாக இருக்கனால நான் ஒரு இது மட்டும் செகண்ட் சொல்லிடுறேன் 30 செகண்ட் மற்ற உங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க ரைட் சைடு படுங்கம்மா ரைட் சைடு படுங்க நீ ரைட் சைடு போட்டு சொல்லிட்டு நான் left ரைட் side சைடு திரும்பி படுத்திருக்கீங்க சொல்லணும் ரிலாக்ஸ் போஸ் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையை ஊனி ஸ்லோவாக எழுந்து உட்காருங்க இந்த உட்காந்து செட்டு எப்பயுமே எழுந்திருக்கீங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்னைக்கு செஞ்சதுல ஸ்டாண்டிங் ஆஸ்னாஸ் சிட்டிங் ஆஸ்னாஸ்ல ஒரு 4 ஆஸ்னாஸ் பார்த்துருக்கோம் ஸ்டாண்டிங் ஆஸ்னாஸ் 11 ஆஸ்னாஸ் பார்த்துருக்கோம் இப்போ கற்றுக்கிட்டதை டெய்லி பண்ணி பாருங்க மொத்தமாக வந்துருக்கு. ஓகே சார் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுங்க சார் அமல் சார்
ரூபன் சார். Thank you, madam. ஓகே சார், தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Everybody, sit straight. Hello? கேக்குது சார் போய் சொல்லுங்க கேக்குது இப்ப வீடியோ எடுக்கலாம். ஓகே, ஒரு 4 ஆசனா மட்டும் பார்த்துக்குவோம். ஓகே கால் நீட்டி உட்காருங்க. கால் நீட்டி உட்காருங்க. ஓகே, உங்க கைய சைடுல வச்சுக்கீங்க. ஓகே, உடனே ரைட் லெக், ஜஸ்ட் ரைட் லெக் மட்டும் பெண்ட் பண்ணுங்க. ரைட் லெக் பெண்ட் பண்ணிட்டு உங்க லெஃப்ட் கைய, உங்களுடைய இடது கைய வலது பக்கமா எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டு உங்க காலை பிடிக்க முடிஞ்சதுன்னா காலை பிடிங்க. இல்லைனாலும் பிடிக்க முடியலன்னா இப்படி வைங்க. காலுக்கு பக்கத்துல முடிஞ்சா இப்படி வைங்க, காலை பிடிங்க. அப்படி இல்லைன்னா முட்டி அப்படியே இன்னும் பிடிக்க முடியுது, எனக்கு செக்ஸிபிலிட்டி இருக்கே அப்படின்னா உங்களுடைய காலை முட்டியை கூட பிடிக்கலாம். இடது காலுடைய முட்டியை கூட பிடிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய கையை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கணும். பின்பக்கமா டர்ன் பண்ணி பார்க்கணும். வக்ராசனா. இது பண்ணிட்டானா 1 மூக்குல 2 தண்ணி இல்ல தண்ணில மூக்குல போட்டு இதெல்லாம் குமிட்டே இருக்கான்ல, மூக்குல இது பண்ணதானா வந்து அதை எடுத்துக்க சொல்லு. 8 9 10. ஃபர்ஸ்ட் கழுத்து திருப்புங்க. உங்க கையை ரிலீஸ் பண்ணுங்க. காது அடக்கணும் இங்க. தேர்ட் உங்க காலை ரிலீஸ் பண்ணுங்க. என்ன ரிலாக்ஸ். இப்போ ஆப்போசிட் சைடு. ஆமா, அது என்ன மறுபடியும் பாருங்க. வச்சிட்டு வந்துரு. நீங்க டர்ன் பண்ண தேவையில்ல, நான் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக டர்ன் பண்றேன். என்ன கால் நீட்டி உட்கார்றது. உங்களுடைய கை ரெண்டு பின்னாடி பக்கமா பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது காலை பெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுடைய இடது காலை பெண்ட் பண்ணுங்க. வலது கையை இடது புறமா எடுத்துருவாங்க. வலது கையை இடது புறமா எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காலுக்கு பக்கத்துல உங்க கையை வைக்க முடிஞ்சா வைங்க. அப்படி அதுக்கும் என்னால அதுக்கு மேல முடியுது அப்படின்னா உங்க காலை பிடிங்க. அதுக்கும் மேல முடியுதுன்னா உங்களுடைய முட்டியை பிடிங்க. ஓகே, உங்க முட்டியை பிடிச்சிட்டு அப்படியே டர்ன் பண்ணி உங்களுடைய பின்பக்கமா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபர்ஸ்ட் உங்க கழுத்தை திருப்புங்க. ரிலாக்ஸ். செகண்ட் உங்க கையை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். தேர்ட் உங்க காலை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். Take a deep breath in, breath out. வக்ராசனா இப்போ பார்த்தது. இப்போ வஜ்ராசனா. உங்களுடைய லெஃப்ட் லெக், இப்போ கால் நீட்டி உட்கார்ந்து இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய இடது கையை இடது காலை பிடிச்சிட்டு இப்படி பெண்ட் பண்ணணும். பொறுமையா பெண்ட் பண்ணி உங்க தொடை கடையில எடுத்துருவாங்க. ஓகே, அப்படியே எழுந்து வலது கை வலது காலை பிடிக்கணும். பிடிச்சிட்டு அகைன் பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணி ரெண்டு காலுக்கும் அப்படியே உட்காரணும். ஜஸ்ட் அவ்வளவுதான். என்ன ஓயமெல்லாம் இருமிட்டு எடுக்கிறீங்க? வஜ்ராசனா. 1 2 3 4 5 6 கண்ணா 7 கர்ச்சி படு கண்ணா 8 9 10. அகைன் ரிலீஸ். ஒரு காலா பொறுமையா ரிலீஸ் பண்ணுங்க. 1 2. அகைன் கால் நீட்டி உட்காருங்க. என்னால இது பண்ண முடியல, என்னால ஒரு காலா மடக்க முடியல, என்னால இப்படி இது மாதிரி உட்கார முடியல, இந்த காலம் மடக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, முட்டி போட்டு நிற்கணும். ஓகே, முட்டி போட்டு நிக்கணும். அப்படியே முட்டி போட்டு நிக்கிற மாதிரி அப்படியே உட்காரணும். அவ்வளவுதான்.
வஜ்ராசன். உங்களோட ஜீரண மண்டலம், உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும். ஓகேவா? ஸ்டொமக் ரீஜன் நல்லா வேலை செய்யும். 1 2 3 4 5 6 7 8 கை ரெண்டு சின்முத்திரால வச்சுக்கீங்க. 9 10. உங்க கால் பாருங்கன்னா, உங்க கால் வந்து இந்த இடம், இந்த காலுக்கு நீ வந்து நல்லா பிளாட்டா இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பண்ணதான் வரும். முதல்ல வலிக்கிற மாதிரி இருக்கும். புதுசா பண்றவங்களுக்கு பயப்பட வேண்டாம், பண்ண வந்துடும், கவலைப்படாதீங்க. பட் உங்களுடைய முதுகு தண்டு எப்பவுமே நேராவே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த வஜ்ராசன். ஓகே, இந்த போஸ்ட்லயே இருங்க. சசாங்காசனா. ஓகேவா? சித்தின் வஜ்ராசன். உங்க இந்த போஸ்ட்லயே இருங்க. ரைஸ் both hands. Take a deep breath. Inhale. Exhale. Forward bend. எழுந்துக்க கூடாது, எழுந்துக்காம அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஹிப் ரீஜன்லாம் காலை தொட்டே இருக்கிற மாதிரி பழகுங்க. புதுசா பண்றவங்களுக்கு வராது, பட் பழக வந்துரும். பொறுமையா both hands come up. Relax. Once again மறுபடியும் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. Inhale, raise both hands. Exhale, forward bend. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Inhale, come up. Exhale, down. Okay. Oh, Mandukasana. It's in the same Vajrasan. வஜ்ராசனத்திலே உட்காருங்க. ஓகேவா? உங்களுடைய ரெண்டு கையும் இந்த மாதிரி மடக்கிக்குங்க. ஓகேவா? கட்டை விரல் உள்ள வச்சுட்டு உங்க கையை மடக்கிக்குங்க. ரெண்டு கையும் இந்த மாதிரி பாக்ஸிங் இந்த மாதிரி உங்க அடி வயிற்றுல வைங்க. Take a deep breath in. Exhale, forward bend. 1 2 3 4 5 6 7 8 9 10. Again, come back, come up. Normal breath. Inhale and exhale. Inhale and exhale. Normal breath. Okay, once again மறுபடியும் பண்ணி பார்க்கலாம். Take a deep breath. உங்க கை ரெண்டும் உங்க அடி வயிற்று கிட்ட வைங்க. ரெண்டுத்தையும் ஒண்ணா வைங்க. நடுவுல ஜாயின் பண்ணி இருக்கட்டும். கை ரெண்டும். Inhale, exhale, forward bend. 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale, come up. Exhale, release. உங்க கால் ரெண்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கீங்க. பொறுமையா கால் ரெண்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கீங்க. கால் ரெண்டு ஷேக் பண்ணிக்கீங்க. ஆங்கிள் எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்கன்னா அந்த வஜ்ராசனத்துல உங்களுக்கு சிட்டிங் போஸ் நல்லா வந்துடும். ஸ்டார்டிங்ல வலிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க ஆனா பழக அது வந்துடும், வலிக்காது.
பயப்படாதீங்க, வலிக்குதேன்ட்டு வரலையேன்னு கவலைப்படாதீங்க. ஓகேவா? அது பழக பழக வந்துடும், பயப்பட வேண்டாம். ஓகே, ரிலாக்ஸ், டேக் a deep breath in, breathe out. Take a deep breath in, breathe out. Take a deep breath in, breathe out. ஏதாவது டவுட் இருக்கா இதுல இப்ப பண்ணதுல? நோ சார். தேங்க்யூ சார் எந்த டவுட்டும் இல்லை சார். தேங்க்யூ. 4 hours தான் பார்த்துருக்கோம். கமல் சார். சார் சொல்லுங்க சார். க்ளோசிங் ப்ரே. ஓகே சார். இல்லைங்க சார், அவங்க சசிகலா மேம் கொஞ்சம் முத்ராஸ் இருக்கு. ஓகே ஓகே சார். நீங்க முடிச்சிட்டீங்களா சார்? நன்றி சார். ஓகே நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து சசிகலா மேம். வணக்கம் சார். மேடம் நீங்க இது பண்ணிருக்கீங்க, ரொட்டேஷன் முடிச்சிருக்கீங்க. முத்ராஸ் மட்டும் வாங்க. முத்ராஸ் முடிச்சுட்டு நீங்க க்ளோசிங் ப்ரேயர் சார். ஓகேங்க சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க சாதாரண சுகாசன நிலையில அப்படியே உட்காருங்க. கமல் சார் மியூட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு கை தெரியல. கிட்ட வந்து இப்படி காமிச்சு கேமரா கிட்ட வந்து எல்லாரும் அப்படியே சாதாரண சுகாசன நிலையில, அப்படி இல்லைன்னா அர்த்த பத்மாசனத்தில் நீங்கள் உட்காரலாம். அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பஞ்சபூத முத்ராஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறது தான். நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணுறோம். எங்கே ஸ்டக்காகி வருதுங்க. இப்போ நம்ம ரெவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சபூத முத்ராஸ். பஞ்சபூத முத்ராஸ் அப்படின்னா நம்ம உடலில் இப்போ எப்படி வெளியில் வந்து பஞ்சபூதங்கள் இருக்கோ அதே போல் நம்ம உடல்லையும் இருக்குது. அதை தான் நம்ம மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் ஃபஸ்ட்டு நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த 5 ஃபிங்கர்ஸில், அதாவது நீங்கள் ஒரு கையில் மட்டும் பண்ணுறதை விட 2 கையில் நீங்கள் சேர்த்து பண்ணும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்படி உங்கள் கால் மேலே அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஓம் சாண்டிங் நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்க்கும் அப்படியே நம்ம ஓம் சொல்கிறோம். ஓகேங்களா? நல்லா இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் எடுத்துகிட்டு அப்படிங்கிற ஓங்கிற சவுண்டு வரும் உங்களுக்கு இது வரைக்கும். இதுக்கப்புறம் இங்கிற சவுண்டு வரும். ஓகேங்களா? அப்படியே ட்ரை பண்ணுங்கள். நல்லா இன்ஹேல் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் ப்ரீத்திங் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு லென்த்தாக வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபிங்கர் அப்படியே எடுத்துக்கோங்க. ரிங் ஃபிங்கர். இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல். நெக்ஸ்ட் எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே ஓம் சொல்லிகிட்டே பண்ணுங்கள். ஓம். நெக்ஸ்ட்டு மிடில் ஃபிங்கர். இன்ஹேல் எடுத்துக்கோங்க. ஓம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர். இன்ஹேல் எடுத்துக்கோங்க. ஓம். நெக்ஸ்ட் 5 ஃபிங்கர்ஸும் அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இந்த பஞ்சபூத முத்ராஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது
உங்களுக்கு மெமரி பவர் நல்லா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாகும், மனம் வந்து உங்களுக்கு ஒரு நிலையில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம 21 டேஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இது கிடைச்சிடும், உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சின்முத்ரா, ஆதிமுத்ரா, சின்முத்ரா இல்லை ஞானமுத்ரான்னு இதை சொல்லுவாங்க. சின்முத்ரா எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்களோட தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு கையிலுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதாவது டிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கால் மேலே அப்படியே வச்சுக்கோங்க. உங்களோட பேக் போன்ஸ் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், நெக்கும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 10 கவுண்டிங் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணலாம். இதில் 10, அதாவது இது வந்து நீங்கள் 21 டேஸ் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு போக போக வந்து உங்களோட டைமிங் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இந்த சின்முத்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, உங்களோட தலைவலி, தலைபாரம் இது எல்லாமே குறையும். நெக்ஸ்ட்டு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் செல்கள் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும் இந்த சின்முத்ரா பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து ஆதிமுத்ராங்கிறது உங்களோட கை இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, தம் ஃபிங்கரை வந்து இந்த எண்ட் பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் கையை அப்படியே கீழே வச்சுக்கோங்க. அப்படியே கவுண்ட் கொடுக்கலாம். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கும் போதே உங்கள் கையில் ஒரு வித்தியாசமான இது உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரெஸ் பண்ணும்போதே. ஓகேங்களா? நல்லா இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு அப்படியே கவுண்டிங் கொடுக்குறேன், எக்ஸேல் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆதிமுத்ரா செய்யும்போது ஒபிசிட்டி, பிபி, ஜாயிண்ட் பெயின் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா ரிலீஃப் ஆகும். அதாவது நம்ம ஏதாவது ஒன்று தவறாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா கூட அது உங்களுக்கு சரியான ஒரு வழியை வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த நீங்கள் ஆதிமுத்ரா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து நான் அப்படியே உங்களுக்கு சும்மா நான் செஞ்சு மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் டைமிங் வந்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு மகாமுத்ரா பண்ண போகிறோம். மகாமுத்ராங்கிறது அப்படியே ஆசனத்தோடையே நம்ம பண்ண போகிறோம். அப்படியே ஸ்டாண்டிங் போஸ்ட்டில் இருந்துக்கோங்க. நின்றுட்டு அப்படியே கை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே உங்களோட நீ வந்து அப்படியே கீழே வச்சுக்கோங்க. நீ டவுன் மாதிரி கொடுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே உங்களோட ஹிப் வந்து உங்கள் ஹீலில் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் ஆகிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு உங்கள் கை இப்படி கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக்கில் கொண்டு போயிடுங்க. பேக்கில் கொண்டு போயிட்டு இப்படி லாக் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படியே நல்லா இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் எடுத்துகிட்டே நெக்ஸ்ட் அப்படியே எக்ஸேல் பண்ணுறீங்க. எக்ஸேல் டவுன் பண்ணும்போது உங்களோட ஹெட் வந்து அப்படியே கீழே வந்து டச் ஆகிருக்கட்டும். ஓகேங்களா? இதில் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கலாம். என்னால் இந்த சின்ன இங்கே வந்து ஹெட் நான் டச் பண்ணிட்டேன், ஆனால் வந்து என்னால் ஹிப் வந்து இங்கே ஃபுல் டச்சில் இல்லை அப்படின்னா இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கே உங்களால் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தால் தான் என்னால் டச் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். ஓகேங்களா? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகேங்களா? இந்த முத்ராஸ் பண்ணும்போது நம்ம பாடி வந்து அப்படியே எஸ் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிறோம், இல்லை பேக்லேருந்து அப்படியே எடுக்கிறோம். ஆனால் ஃபார்வேர்டும் நம்ம பெண்ட் பண்ணுறதில்ல, எந்த சைடும் நம்ம டவுன் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதை நம்ம வந்து இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட அப்டமல் ஆர்கன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். இன்னொன்று வெயிட் லாஸ் ஆகலை அப்படிங்கிறவங்க இதை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு டம்மி வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது வந்து 72,000 நாடிஸும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மான் முத்ரா. மான் முத்ரா எப்படி பண்ணலான்னா நார்மல் பொசிஷன்லேயே உட்காருங்க. மான் முத்ரா உங்கள் கையில் வந்து அக்னி ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபிங்கர்ஸ் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட தம் ஃபிங்கர், நெக்ஸ்ட்டு உங்களோட ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
இந்த மான் முத்ரா பண்ணும்போது உங்களோட மன அமைதி ரொம்ப நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பவர் கிடைக்கும். அதே மாதிரி தலைவலி, பல்வலி இது எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகும். ரெகுலராக இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸில் எடுத்துக்கோங்க. இதை ஒவ்வொரு இதுவும் நான் செய்கிறது எல்லாமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியான போஸ்ட் தான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம இதை நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த நிழல் படுற மாதிரி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு மான் மாதிரியே தெரியும். இதில் வந்து ஒரு லைன், அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மானோட முகம் வந்து நல்லாவே தெரியும். சரிங்களா? மானோட முகம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணும்போது உங்களோட மனம் வந்து ஒருநிலைப்படும். இந்த முத்ராஸ் நீங்கள் பண்ணும்போது இதுவும் நீங்கள் கவுண்டிங்கில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சாம்பவி முத்ரா. சாம்பவி முத்ரா எப்படி பண்ணுறதுன்னா, நல்லா பேக் போன்ஸ் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களோட ஐபால் வந்து நல்லா இந்த கார்னரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு இங்கே வரலப்பா, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் நோஸில் நீங்கள் பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே இந்த மிடில் நீங்கள் அப்படியே கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐப்ரோ சென்டரில் நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் வந்து ஐபால் என்ன ஆகிடும் அப்படின்னா நல்லா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் நீங்கள் கான்சன்ட்ரேஷனோடு அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் இந்த சாம்பவி முத்ராவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த சாம்பவி முத்ரா பண்ணும்போதும் உங்களோட பிரைன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதாவது நம்ம ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சில டைம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஒர்க் வந்து நமக்கு சரியாக நமக்கு கம்ப்ளீட் ஆகவே மாட்டேங்குது, ரொம்ப டல்லாக போய்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இந்த நீங்கள் சாம்பவி முத்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி பவர் கிடைக்கும். நல்லா உங்களோட பிரைன் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தூக்கம் வராதவங்க இந்த முத்ராவை ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கும், எனக்கு அந்த தூக்கம் கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் தூங்கணும் போலவே தோணுது அப்படிங்கிறவங்களும் இந்த முத்ராவை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க முத்ராஸ், இந்த முத்ரா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்ன முத்ராஸ் நம்ம பார்த்துருக்கோங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படியே கேளுங்க. பஞ்சபூத முத்ராஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சின்முத்ரா. சின்முத்ரா அப்படின்னா ஞான முத்ரான்னு நமக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆதி முத்ரா, மகா முத்ரா, மான் முத்ரா, சாம்பவி முத்ரா. நம்ம இப்போ 6 முத்ராஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்களா? இல்லை மேடம். சார் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ இது வரைக்கும் செஞ்ச முத்ராஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகே ஓகே நன்றி மேடம். நன்றி. ஓகே எல்லாருக்கும் ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, நான் வழக்கமாக சொல்கிறதா எப்பயுமே உங்கள் ஃபோட்டோஸ் அது இதெல்லாமே அப்லோட் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க என்ன எதுன்னு தெரியும். மேக்ஸிமம் உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நல்லது. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்ன எதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஆன் பண்ணுங்க. அப்புறம் இவரு சொல்லுங்க மேடம். ஏதோ ஒரு இல்லங்க சார், அதனால ரெடியா இருக்கும். நீங்க வீடியோ ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்றோம். இல்ல பரவாயில்ல. அதான் ஒரு தவிர்க்கக்கூடிய காரணம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மேக்ஸிமம் வந்து நீங்க வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா அந்த வீடியோ வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு 3 செய்தி 4 செய்தி பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இதை பார்த்து மற்றவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த வீடியோஸை பார்த்து அவங்க பண்றதுக்கு. ஸோ அதனால நீங்க பண்ண இதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே மேடம். அதே மாதிரி என்னன்னா, நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. சப்போஸ் நீங்க சொன்னீங்கன்னா 6:30க்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது டைம் வந்து இழுத்துட்டே போகுது. ஸோ ஏன் அப்படி ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூலாம் பார்த்ததுனால அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு ஸ்கூல் இருக்கும், இப்போ ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிளஸ் ஒர்க் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும்
ஆரம்பிக்கலாம். அது நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுறத கூட போடுங்க. 6:30க்கு ஆரம்பிக்கலாமா? 6:30 ஆரம்பிக்கலாம். 6 எல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம். ஏன்னா நான் பாக்குறேன் வேணா, ஏன்னா எல்லாருமே அந்த டைம் வரணும். நான் கேட்கறேன் வேணா, பட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். 6 o'clock ஓகே அப்படின்னாலும் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல 6:30 ஏதாவது ஒரு டைமிங் வந்து நான் பிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாத பண்ணிக்கலாம். 6 to 7 ஈஸியா முடிச்சு. சரிங்க மேடம், நான் அது என்ன ஏதுன்றது பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த அவைலபிள் டைம் இருக்கணும். 6 o'clock எழுந்து எல்லாருமே வரணும். ஸோ அதே மாதிரி அவங்க ட்ரைனர்ஸும் வரணும். ஸோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சசிகலா மேம், நீங்க க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? ஓகே சார். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ சார். ஓகே. ஓம் அஸ்தோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மாம் அமர்தகமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படியே ஹேண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே உள்ளங்கை அப்படியே பாருங்க. மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சசிகலா மேடம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கங்க. நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.